Hi everyone, Assalamualaikum and welcome back to another recipe video. Now this time with deep fried one. I know it's never healthy option to have, but once in a while it's okay, right? So in the video la tin fish cutlet எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறீங்க. Without getting late, quickly jump into the video. டின் ஃபிஷ் கட்லட் செய்கிறதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டின் ஃபிஷ் எடுத்திருக்கிறேன். 5 பிக் ஆனியன் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 க்ரீன் சில்லிஸ் சாப் பண்ணி எடுத்திருக்கிறேன். உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் மேஷ்ட் பொட்டேட்டோ எடுத்திருக்கிறேன். ஃபைனலி நான் சேர்க்க போகிற சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு வீடியோ போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஒரு ஃப்ரையிங் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் ஃபெனல் சீட்ஸ் அண்ட் கியூமின் சீட் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபெனல் சீட் அண்ட் கியூமின் சீட் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு வர்ற நேரம் அதில் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே நல்லா ஃப்ரை ஆக விட்டுடுங்க. அண்ட் தென் இதில் ஃபைனாக சாப் பண்ணினா ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லிஸை சேர்த்துக்கோங்க. அண்ட் இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் சால்ட், டர்மரிக் அண்ட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சோட்டி ஆனதுக்கப்புறம் இதில் நீங்கள் டின் ஃபிஷ்ஷை நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த டின் ஃபிஷ்க்கு பதிலாக நீங்கள் சிக்கன், மட்டன், பீஃப் எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் அதில் செய்கிறீங்களா இருந்தால் அதை கீமா மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் இதில் மேஷ்ட் பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் நீங்கள் பால்ஸ் பிடிக்க போகிறீங்க. ஸோ இது நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதுதான். ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க. ஸோ ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் நீங்கள் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கட்லட்டோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஓகே, இப்போ இதிலிருந்து பால்ஸ் பிடிச்சு வச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க பால்ஸ். பிகாஸ் இது ஃப்ரை ஆகிற நேரம் இது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இதை வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக பால்ஸ் பிடிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பால்ஸை காட் பண்ணுறதுக்கு நான் ஃப்ளார் மிக்சர் ரெடி பண்ணி இருக்கிறேன். 1/4 கப் ஃப்ளாரில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி செமி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த பால்ஸை எக்ஸில் கூட காட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளார் மிக்சரில் டிப் பண்ணினதுக்கப்புறம் ஃபைனலி நீங்கள் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கட்லட் எத்தனை மணி நேரம் ஆனாலும் ஃப்ரை பண்ணும்போது இருந்த அதே கிறிஸ்பினஸில் இருக்கிறதுக்கு டபுள் கோட் பண்ணிக்கணும். ஸோ எகெயின் நீங்கள் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கட்லட் சூப்பர் கிறிஸ்பியாக சோகி ஆகாமல் இருக்கும். டோட்டலி 25 பால்ஸ் வந்துச்சு. இதே ரெசிப்பியை நீங்களும் இந்த ரமதானில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ரை ஆன் மீடியம் ஃப்ளேம் அன்டில் கோல்டன் ப்ரௌன். ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஷெல்லாக ஃப்ரை பண்ணிடாதீங்க. அண்ட் டீப் ஃப்ரை பண்ணும்போது தான் இது சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொன்ன அதே மெத்தடில் நீங்கள் ஃப்ரை பண்ணினீங்கன்னா எக்ஸாக்ட்லி 4 மினிட்ஸ்லேயே கட்லெட்ஸ் ஃப்ரை ஆகிடும்.
And that's for today's snack. Do try it out now and share the video with your friends and family. And don't forget to comment below. I'll catch y'all next time with another video. Until then, take care. Bye bye. I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Don't forget to subscribe and thanks for watching.